ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசியும் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 லிட்டர் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தயிரில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியை ஊற்றாமல் கடைஞ்சி அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா நைஸாக தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால இந்த மோர் குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலர் மாறுற வரையும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மோரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. நம்ம எவ்வளோ கலக்கி வச்சுருக்கோமோ அதை மட்டும் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் உள்ள கழுவுன தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக அதில் மேலே பபிள்ஸ் பொங்கி வரும். அந்த பொங்கி வரப்போ மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.